சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் பிரிட்டானியா பிஸ்கட் தயார் பண்ணும் தொழிற்சாலை. இதில் சுமார் 250 தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 18 மாதங்களுக்கு முன்பு இந்த தொழிற்சாலையில் தற்காலிகமான உற்பத்தி நிறுத்தம் என்று மாவட்ட ஆட்சியருக்கும் தொழில்துறை சங்கத்தினருக்கும் தவறான தகவலை கூறி தொழிற்சாலை மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த 250 ஊழியர்களும் வேலையின்றி தவித்து வருகின்றனர். தட்டாமலம் கிராமத்தில் உள்ள இந்தியன் ஃபுட் என்ற கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா அந்த கம்பெனி எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் 15/8/2022 மூடிட்டாங்க. அது தொழிலாளர் துறையில் வழக்கு நடந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சிறிய முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கம்பெனியை க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு உள்ள பணமளங்களை பெற்றுத்தர சொல்லி நாங்கள் தொழிலாளர் துறை அலுவலர்கள் அங்கே நிர்வாக தரப்புலேருந்து யாருமே ஆகையால் எங்கள் தொழிலாளர் ரொம்ப பசி பட்டியமாக இருந்து எந்த தொழிலும் அமைய மாட்டேங்குது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தொழிலாளர்கள் தொழிற்சாலையின் நிர்வாகத்திடம் சம்பள பணம் பிடிப்பு பணத்தை அரசு பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்த 250 குடும்பங்களும் வாக்களிக்கப் போவதில்லை என்று கூறி திருப்போணம் தாலுகா அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் 35 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணனால எங்கேயும் எடுக்க மாட்டேன்றாங்க எங்களை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த கம்பெனியிலேருந்து கம்பெனியை மூடிட்டாங்கன்னு சொல்லி அதுக்குரிய பணபலங்களை பெற்றுத்தர சொல்லி இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாரும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்தால் வட்டாட்சியர் இல்லை உங்களை தேர்தல் வேலையில் இருக்காங்கன்றாங்க. நாங்கள் எங்கே போய் அதனால தேர்தலை புறக்கணிக்கலாம்னு சொல்லி. இந்த நிகழ்வு தாசில்தார் அலுவலகத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது.